வெண்சாமரம் வீசி சிகப்பு கம்பளம் விரித்து அன்போடு வரவேற்கிறோம். ஆனா ஜவுளி பூங்காவை ஏற்படுத்த வேண்டும், சாயப்பட்டறை வரக்கூடாது. நீங்க சொன்னீங்க 18,000 பேத்துக்கு மறைமுகமாகவும் நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த தொழில் அதிபர்கள் சொன்னார்கள். எல்லா எம்எல்ஏ சந்தித்து இந்த கடிதத்தை புக்லெட் வடிவில் விரிவாக கடிதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் மைய பகுதியான ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு யான் பார்க், அதாவது ஜவுளி பூங்கா, சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கான்னு சொல்லி தூங்க வேண்டும் என்று ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதை வேகமா செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அந்த அடிப்படையில் ஒரு 100 ஏக்கர் பக்கமா அரசாங்கத்தினுடைய பணம் சில தனியார் நிறுவனங்களாம் சேர்ந்து கையகப்படுத்தி அதை ஒரு மேகனசைட் இருக்கிற இடத்த அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த கொடுத்த இடம் ஆரம்பிக்கும் பொழுது ஜவுளி பூங்கான்னு சொல்லி பணியை துவங்க பார்த்தாங்க. இப்ப அந்த அப்படியே மாத்தி கலரிங் பார்க்னு சொல்லி பேர், சேலம் யான் கலரிங் பார்க்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி பேரோட ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அதற்காக அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிக கடுமையான போராட்டங்களை செய்தார்கள். நானும் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த கலரிங் பார்க் வரக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் நானும் ஈடுபட்டேன். இன்றைக்கு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கு 234 எம்எல்ஏக்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் உள்பட இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஒரு கடிதத்தை விரிவாக இன்றைக்கு நம்முடைய எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறேன். விரிவான ஒரு சாயப்பட்டு வரக்கூடாதுன்னு நாங்க என்ன கேட்கறோம்னா, ஆட்சியாளரிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு தொழில் ஜவுளி சார்ந்து தொழில் எந்த தொழில் வேணாலும் நடத்திட்டோம். அதுக்கு ஆளுங்க நாங்களே அங்க கூலிக்கு வேலைக்கு போறதுக்கு தயாராகிறோம். ஆனா சாயப்பட்டறை வரக்கூடாது. என்ன காரணம், சாயப்பட்டறை வந்தா பெருந்துறை சிப்காட்ல சாயப்பட்டறை வந்துச்சு. வரும்பொழுது மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதை எதிர்கொண்டு ஆதரித்தார்கள். என்ன காரணம், தொழில் வளர்ச்சி பெறும்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் போர்டு வச்சிருக்கு. பாருங்க அரசாங்கம் போர்டு, இந்த ஆழ்துளை கிணறு பயன்படுத்த தடை செய்யப்பட்டதுன்னு, குடிநீர் கிணறு. இந்த மாதிரி எங்க சேலம் மேற்கு தொகுதியும் சேலம் நகரமும் பாதிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த கடிதத்தை நான் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தை பொறுத்தவரைக்கும் ஜவுளி தொழில் செய்வதற்காக அங்கே வர இருக்கிற முதலாளிகளை எப்படின்னா வெண்சாமரம் வீசி சிகப்பு கம்பளம் விரித்து அன்போடு வரவேற்கிறோம். ஆனா சாயப்பட்டறை மட்டும் வேண்டாம், அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த சட்டப்பேரவை உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்னு, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் இந்த மாதிரி எல்லாம் 110 ஏக்கரை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, ஜின்னிங் ஃபேக்டரி போடுங்க, பனியன் கம்பெனி போடுங்க, மற்ற எக்ஸ்போர்ட் தொழில், தையல் தொழில் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஜவுளி சார்ந்து எத்தனையோ தொழில் இருக்குது, அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா நீங்க சொன்னீங்க 18,000 பேத்துக்கு மறைமுகமாகவும் நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த தொழில் அதிபர்கள் சொன்னார்கள். ரொம்ப நான் சட்டப்பேரவையில் இது குறித்து 8 நிமிஷம் பேசினேன். தேதி சொல்றவங்கிட்ட 8 நிமிஷம் பேசினேன். அந்த ஜவுளி பூங்கா வர வேண்டும், விரைந்து வர வேண்டும் சொல்லி. இப்பவும் நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த ஜவுளி பூங்கா வர வேண்டும். ஆனா கலரிங் பார்க் வரக்கூடாது, சாயப்பட்டறை வரக்கூடாது. தயவு செய்து நம்முடைய அரசாங்கம் அதை செவி மடுக்கும், செய்து கொடுப்பார்கள் என்று மனதார நம்புகிறேன். இங்க அந்த நீர்வள ஆதாரம், இந்த பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே அங்கே நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களும் எல்லா எம்எல்ஏக்களையும் சந்தித்து, நானும் அந்த எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏ சந்தித்து இந்த கடிதத்தை புக்லெட் வடிவில் விரிவாக கடிதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சாயப்பட்டனாலுங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல, புற்றுநோய் வரும், குழந்தைகள் பிறக்க முடியாத மலட்டுத்தன்மை ஏற்படும், இன்னும் தோல் வியாதி எக்கச்சக்கமா. அதாவது எங்க தொகுதியில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமை, சேலம் மாநகராட்சியில் ஆள்ற குப்பைகள் அனைத்துமே செட்டிச்சாவடியில் கொண்டு போய் கொட்டி எரியூட்டப்பட்டது. அதை நான் தான் சட்டமன்றத்தில் பேசி அதை மறுசுழற்சி பண்ணணும்னு சொல்லி பேசி அதுக்கு 54 கோடியில திட்டத்தை தீட்டி ஒரு முதற்கட்டமா ஒரு 7 கோடி நிதியை ஒதுக்கி இப்ப அங்க எரிக்காம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த குப்பையில் இருந்து வர்ற தண்ணி உள்ள போயிட்டு அதனால சில பாதிப்புகள், பல பாதிப்புகள். இதுவும் வந்துட்டா இன்னமும் மிகப்பெரிய என்னன்னா, அந்த மேக்னசைட் பொறுத்த வரைக்கும் கருங்கல் மாதிரி இல்ல, ஹார்டான ராக் இல்ல, அது அப்படியே ஸ்லைஸா இருக்கும். அப்படியே தண்ணி பட்டுச்சுன்னா சர்ன்னு போகும். அது 1 கிலோமீட்டருக்கு அந்த கல் இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு அந்த கல் எவ்வளவு நேரத்தில் போனா 15 நிமிஷத்துல போகும். இதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. அதனாலதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். அதனாலதான் சாயப்பட்ட வேண்டாம்னு சொல்றோம். பாருங்க, இதான் இந்த கல்லோட அமைப்பு. இந்த கல்லோட அமைப்பு இந்த ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா சரசரன்னு எல்லாம் போய் சேர்ந்துடும். இது என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் பூர்வமா சொல்றாங்க, ஒசூர் வரைக்கும், இந்த பக்கம் ஏற்காடு மலை முழுசா, இந்த பக்கம் நாமக்கல் வரைக்கும் இந்த ராக்கு கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த சாயப்பற்ற வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். குப்பைமேட்டுக்கு இந்த ஆட்சி என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தந்தார்கள். ஏன்னா குப்பை எரிக்காம ஒரு பாதுகாக்கப்படுகிறது. அதை மறுசுழற்சி பிரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜவுளி பூங்காவை ஏற்படுத்த வேண்டும், சாயப்பற்றை வரக்கூடாது. சொல்லுங்க. பாமகவுடைய நிறுவனர் நீண்ட காலமான கோரிக்கை வந்து டாஸ்மாக். ஆமா ஆமா, காலையில சட்டப்பேரவையில் கேள்வி அந்த 2 டாஸ்மாக் கடையை. ஆமா, இப்ப எப்படின்னா எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில புதுரோடுன்னு ஒரு இடம், அது எப்படின்னா நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க இடம். அங்கிருந்து தாரமங்கலம் வரைக்கும் கடையே இல்ல. அங்க இருந்த கடைகளை 4 கடைகளை எங்க ஐயா அவர்கள் அறிவித்த போராட்டத்தின் வேலையாக தான் பூட்டு போட்டு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி பூட்டு போட்டோம். 3 கடைய. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய பிரதான சாலை புதுரோடுங்கிறது இப்ப அங்க கூட ரவுண்டானா ஒரு 5.5 கோடியில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கேட்டு அந்த ரவுண்டானா நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் கேட்ட உடனே அமைச்சர் கொடுத்தாரு. அந்த ரவுண்டானா ரோடு அழகான ரோடு, தாரமங்கலம் வரைக்கும் என்னுடைய தொகுதியினுடைய, அதுவும் நான் சொல்றேன் சாயப்பட்டேன் கொண்டு வரலாம். அதுக்கு பக்கத்தில் இடம் மைய பகுதி. அங்க மெயின் ரோட்ல 2 கடை, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய சாராய கடை 2 இருந்துச்சு. இப்ப பக்கத்தில் 1 துவங்கிட்டாங்க. 3 கடை. 3 கடையில 24 மணி நேரம் சாராயம் விற்கிது. அந்த கடையை மூட வேண்டும் சொல்லி டாஸ்மாக் கடை அரசு மதமா டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட இன்னைக்கு காலையில சபையில வேண்டுகோள் விடுத்தேன். அவர் என்ன தனியா கூப்பிட்டு அதுக்குரிய விவரங்களை கேட்டிருக்கிறார். என்ன காரணம், இன்னைக்கு வந்தது மூலக்கேள்வி வீட்டு வசதி வாரிய சம்பந்தமா. அது அவரே அமைச்சருங்கனால நான் கேட்ட பொழுது என்னிடத்தில் அதுக்குரிய குறிப்புகள் இல்லை. இன்னைக்கு கொடுன்னு சொன்னாரு, நான் அதை கொடுத்திருக்கிறேன். அந்த 3 கடைகளுடைய என்ன கொடுத்திருக்கிறேன். உரிய விசாரணைக்கு பிறகு அந்த கடையை மூடி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்புகிறோம். கடைகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கா திமுக ஆட்சி காலத்துல? டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை சில இடத்துல ஒரு எப்படின்னா, முத்துராயம்பட்டியில நான் ஒரு கடையை மூடணும்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், அதிகாரியுடைய காலில் விழுந்தேன். அன்னைக்கு உடனே அமைச்சர்களும் அந்த அமைச்சரும் அதிகாரிகளும் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த கடையை மூடினாங்க. மக்கள் பிரதிநிதிக்குரிய ஒரு வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கிறாங்க, கடை மூடுறாங்க. இந்த 3 கடையை மூடுவாங்கன்னு நம்புறேன். மூடுவாங்க உறுதியா நம்புறோம். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, மெயின் ரோட்ல இருக்குதுங்க. மெயின் ரோட்ல இருக்குது. நீ காலையில 8 மணியில விடிகால நீ 3 மணிக்கு போனாலும் அங்க சாராயம் கிடைக்கும். விடிகால 3 மணிக்கு போய் தட்டினாலும் சின்னதா ஒரு ஓட்டம் இருக்கும். டக்குன்னு தட்டுனா அதுல இருந்து கொடுப்பாங்க 200 ரூபாய் 250 ரூபாயா இந்த 150 ரூபா கோட்டரு. அது 24 மணி நேரம் கிடைச்சது. இப்ப அதை மூட வேண்டும் சொல்லியிருக்கோம். புதுசா திறந்த கடையா பழைய கிடையாது? இது புதுசா திறந்த கடை. புதுசுனா இடமாற்றம் செய்யப்பட்ட கடை. சில இடத்துல இருந்து இடமாற்றம் செய்ய. இந்த கடை எப்படின்னா ஜங்ஷன் இருந்துச்சு, சேலம் ஜங்ஷன் இருந்துச்சு. அதை நான் தான் போராட்டம் பண்ணி அந்த கடையை மூடுனேன். மூடி கொஞ்ச நாள் இருந்துச்சு. இங்க டக்குன்னு ஒரு நாள் வச்சுட்டேன். அதை மூடுனத இடமாற்றம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதையும் மூடணும்னு நான் சொல்லியிருக்கேன். சேரன் அமைச்சர் செஞ்சு தரேன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.